நமது தென்னகத்து லாரி போக்குவரத்தின் சிங்கம் எங்களுடைய அருமை அண்ணன் ஜிஆர்எஸ் அவர்களை ஏற்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனது இனிமையான லாரி உரிமையாளர்களே, என்ன இருந்தாலும் பிறந்த மண்ணுக்குத்தான் தெரியும் அவனுடைய பெருமை என்ன என்று. அவனை போய் கவனம் இருக்க முடியுமா? காரணம் என்னவென்றால், என் ஆருயிர் நண்பர்கள் என்னுடன் தொடர்ந்து பயணிப்பவர்கள் எல்லாம் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து ஒரு மாபெரும் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று அன்னார் வேலு தலைமையிலே ஒரு மாபெரும் கமிட்டியை அமைத்து சங்ககிரி செல்வராஜ், அம்ருத்லான் மதான், அதே போல சுபம் சுந்தரராஜன், சிவண்ணா, தேவேகவுடா மற்றும் பாண்டே இவர்களெல்லாம், செந்தில் இவர்களெல்லாம் தொடர்ந்து ஒரு 10 கூட்டத்தை நடத்தி ஒரு பிறந்தநாள் விழா இவருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்காக மட்டும் ஒரு 2, 3, 4 லட்சம் செலவு செய்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அது காலத்தின் கட்டாயம். கர்நாடக மாநிலத்தில் எனக்கு அங்கிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே ஒரு பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு 5-6 மாதங்களாக தொடர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த செயலை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள், செய்தார்கள். கடைசி நேரத்திலே அது என்ன காரணமோ தெரியவில்லை, சேலத்திலே 75 ஆண்டு விழா, அதே நாட்களிலே என்னுடைய பிறந்தநாள் விழா அங்கு கொண்டாடி அதற்கு பின்பு தொடர்ந்து சென்னையிலே இன்று யுவராஜ் அது எந்த காரணத்தினால் இந்த 75 ஆண்டு விழாவை 76 நான் இருந்து கொண்டிருக்கிறேன், கொண்டாட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் இது ஆண்டவன் கட்டளையா அல்லது இல்லை இந்த பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இங்குதான் உங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட வேண்டும் என்று ஆரம்பித்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான், அந்த மண்ணினுடைய குணங்கள் என்ன, அந்த மண்ணின் அருமை என்ன என்று தெரிந்து மனிதனுடைய எண்ணங்கள் செயல்படுகின்றன. என் அண்ணார் பொன்குமார் அவர்கள் ஒரு மண்ணில் பிறந்தார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய திறன்கள் வாழ்க்கையில் அடிமட்ட தொண்டர்களை, அடிமட்டவர்களை எல்லாம் உயரே கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள். அதே போல ஹரிஷ் அபர்வால் அவர்கள், குரிந்திரபால் சிங் அவர்கள், வேலு அவர்கள், சுபம், அந்தந்த மண்ணின் பெருமை. ஆகையால் தான் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் சொல்லியிருந்தேன். காவிரியில் கும்பமேளம் இல்லை, பிரம்மபுத்திராவில் கும்பமேளம் இல்லை, எந்த நதியுமே மண்ணில் மீது போகின்ற நதிக்கு கும்பமேளா இல்லை. ஒரு நெருப்பு ஒரு பனியை கருக வைத்து அதன் மூலம் வருகின்ற கங்காவில் தான் இந்த ஆர்த்தி, கங்காவிற்கு தான் அந்த மாபெரும் பெருமை. அதுபோல அது எவ்வளவு பாராட்டினாலும் யுவராஜ் அவர்களை தகும். இதுபோல ஒரு தனி மனிதனாக இருந்து பல சூழ்நிலையிலே பல வெப்பங்கள் அணுகி கூட பனி கரைந்து தண்ணீராக வந்து பாராட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை எனக்கு விழா எடுத்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அல்ல. இன்னும் எனக்கு அண்ணார் பொன்குமார் அவர்கள் சொல்லியது போல ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிறது. இன்று பாராட்டி விட்டார்கள். இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு? சத்தியமாக 93 ஆண்டுகள் நான் இறந்துவிட மாட்டேன். அது இறைவனே வந்தாலும் அவன் எடுத்து செல்ல முடியாது. 51 ஆண்டிலே கண் பறிபோனது 61வது வயதில் என்று நினைக்கிறேன்.
யமன் தூதுவனை அனுப்பினான், சண்முகப்பாவை உடனே கொண்டு வா, அவனுக்கு வயது முடிந்து விட்டது என்று. நான் சொன்னேன், அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டில் தொடர்ந்து இந்த தேசிய பர்மிட்டுக்கு ஆங்காங்கே லாரி உரிமையாளர்கள் 5000 ஒவ்வொரு மாநிலத்துக்கு கட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு மேல் உன் இஷ்டம், நாளையே நான் வருவதற்கு ரெடி என்று சொன்னேன். அந்த கண் பறி போன போது அவனை விட்டுட்டு வந்து தொலை, இந்த முறை வேணாம் அடுத்த முறை போகலான்னு சொல்லிட்டு ஏமா வாபஸ் போயிட்டான். அடுத்து 10 ஆண்டுகள் கழித்து 71 வயசில் 71 வயது, என்னுடைய 76வது ஆண்டு 2 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், 2 கிட்னி பறி போனது. என்னை இப்பொழுது யமன் கூப்பிடுகிறார், நீங்கள் வந்துவிடுங்கள் என்று புறப்படு என்றார்கள். நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் விட்ட பணிகள் ஒரு சிலது இருக்கின்றன. இந்த பார்டர் செக் போஸ்ட், இந்த சுங்க சாவடிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இதில் மிகவும் வேதனையுடன் இருப்பார்கள். அதற்காக ஏதாவது ஒரு நல்ல கடினமான ஒரு தண்டர்களை உருவாக்கி விட்டு வருகிறேன் என்று சொன்னேன். ஒருவேளை என்னை அழைத்து சென்றால் இந்த பாவமெல்லாம் உனக்கு தான் சேரும், இந்த லாரியுடைய சாபக்கேடு உனக்கு வந்துவிடும், எனவே உங்கள் இஷ்டம் என்று எண்ணேன். ஆனால் 71வது ஆண்டில் விட்டுவிட்டு சென்று விட்டார். அவர் சொன்னது போல நண்பர் யாரோ ஒருவர் பேசினார், உங்களுடைய மூச்சு முடிவதற்குள் இந்த சுங்கசாவடியை எடுக்க வேண்டும் என்று. குறைந்தது 10 ஆண்டுகளாக ஆகும், 76, 86, 93. எனவே தயவு செய்து இவ்வளவு சோதனையான காலத்திலே இவ்வளவு மக்கள் நீங்கள் எல்லாம் வந்து என்னை பாராட்டுவது, அதற்கு நான் உரியவனா என்று எனக்கே ஒரு சில நேரத்தில் சிந்திக்க வேண்டிய தோன்றுகிறது. வறுமை எனும் பெரு நெருப்பெல்லாம் என்னை வாட்டிய போது எல்லாம், நோய் நொடிகள் எல்லாம் என்னை கவ்விக்கொண்டு சென்ற போது எல்லாம் காப்பாற்றிய உங்களுக்கு நான் தலை வணங்கியே தர வேண்டும். மகன் இறைந்து 23 நாட்கள் ஆகின்றன. இந்த 31வது நாள் 30 நாட்களிலே ஒரு 33 வயது மகனை இழந்து இன்று வந்திருக்கின்ற குரீந்திரபால் சிங் அவர்கள் என்னை பாராட்டும்போது எனக்கு மிகவும் வேதனை இருந்தது. 30 ஆண்டுகளாக என்னுடன் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரீந்திரபால் சிங். இந்த காலகட்டத்திலே அவர் வர வேண்டுமா என்று நாங்கள் சிந்தித்தது உண்டு. ஏனென்றால் இது யாருக்கும் தெரியாது, அவருக்கும் நம்முடைய மொழி புரிவதில்லை. ஆகையால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். பொன்குமார் அவர்கள் சொல்லிவிட்டார் என்று நினைக்கிறேன். எனவே இவ்வளவு சூழ்நிலையிலும் என்னை பாராட்ட வேண்டும் எண்ணத்திலே அவர் வந்திருக்கிறார் என்றால் என்னுடைய நட்பு எப்படி இருந்திருக்கும் என்று நான் சிந்திக்க வேண்டும். அதே போல கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு தென் மாநிலத்திற்கு ரெகனைஸ் செய்து குரீந்திரபால் சிங் தொடர்ந்து தென் மாநிலத்தை அவ்வளவு உரிமையுடன் என்னதான் தவறு நடந்தாலும் நம்மை காப்பாற்றி தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே கடந்த சோதனையான காலங்களிலே 6 ஆண்டுகள் தொடர்ந்து ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் 6 இயர்ஸ் அவர் காலை கூட ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் வைக்கவில்லை. தென் மாநிலத்தில் இருப்பவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் நான் உள்ளே வருவேன் என்ற சபதத்தை எடுத்தார் என்றால் அவருக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அகில இந்தியாவே நாங்கள் சொல்லபடிதான் கேட்கிறது, செயல்படுகிறது என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். எங்கோ ஒரு மூலையிலே மத்தியில் அரசு ஆள்பவர்கள் எல்லாம் தென்னிந்தியர்கள். இருப்பினும் தென்னிந்தியாவில் இருந்து நாம் சென்று உங்களுடைய ஒற்றுமையுடன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி அனைத்து இந்தியாவையும் நம் கொடையில் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஒற்றுமைதான். பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளே இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி நாம் சொல்வதை தான் அவர்கள் கேட்டு தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு ஏனென்றால் ஒரு சில நேரங்களிலே மனதில் இருப்பதை நாங்கள் பாராட்டியே தீர வேண்டும். மிகவும் முக்கியமானவர் எனது இனிய நண்பர் திரு என்பி வேலு அவர்கள். தொடர்ந்து 30 ஆண்டுகளாக சரியான நேரத்திலே எனக்கு ஆலோசனை சொல்லி
அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே என்னுடன் பயணித்தது மட்டுமல்ல, ஈஸ்வராவுக்கு புரியாமலே தலையாட்டுகிறார் வேலுப்பையர் சொன்ன உடனே. அதே போல கடந்த 4-5 ஆண்டுகளாக சுபம் சுந்தரராஜன் அவர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்குமே இதற்காக ஆவேசப்படாமல் அமைதியான சூழ்நிலை காத்து, யுவராஜ் சொன்னது போல ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் கடந்த 75-76 ஆண்டுகள் வரலாறை திருப்பி பார்த்தால் 86 ஆண்டுகள் 83 ஆண்டுகளான ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் 11 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த நேரத்திலே ஒரு தேர்தல் வந்தது. ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர் தலைவர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே அடுத்து 70 ஆண்டுகள் நமக்கு தேர்தலே வந்து கொண்டே இருந்தது. அதில் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 30 லட்சம் 40 லட்சம் செலவு செய்து கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த ஆண்டு முதல் முறையாக தென் மாநிலத்திற்கு லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு தன்ராஜ் சொன்னது போல ஒரு சரியான அவகாசம் கிடைத்தது. என்னை தேர்தல் கமிஷன் செய்தார்கள். அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே என்னால் இயலாது என்று பல முறை நாங்கள் சொல்லியும் கேட்கவில்லை. அதனால் ஒரு கடுமையாக ஒரு தீவிரமாக கடுமையான ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை. AK-47 எடுத்துக்கொண்டு வந்து அனைத்து தேர்தலிலும் ஆபீஸில் இருப்பார்கள். பல நூற்றுக்கணக்கான பேர் தொடர்ந்து 2 மாதம் அங்கே இருப்பார்கள். ஆனால் இந்த முறை அந்த அலுவலகத்திற்கு யாருமே வரவில்லை என்றால் அனைத்து இந்தியாவிலேயே ஒரு ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி தென் மாநிலத்திலே எப்படி ஒற்றுமை இருக்கிறதோ அதே போல ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் ஒரு மாபெரும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த முறை தேர்தலே இல்லாமல் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய ஒற்றுமையின் பலம். நான் மட்டுமல்ல, தலைவன் உருவாக்கப்படுகிறான் அல்ல, உருவாகிறான். எதனால்? அந்த ஒற்றுமையால். இதையெல்லாம் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் சரி, எத்தனையோ இன்னல்கள் பல நேரங்களில் நான் பொன்குமார் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். மூளை முடுக்கில் இருக்கின்ற கொத்தனாரிலிருந்து மேஸ்திரியிலிருந்து அனைவரையும் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அங்கே யாராவது ஒருத்தங்கால் போட்டுனே இருப்பான். இவ்வளவு கடுமையான போராட்டம் இது வாழ்நாளில் கடந்த 14 முறை தில்லியிலே பயணித்த போது பல முறை செல்வார்கள். ஆனால் 3 முறை சென்று இந்த 3 மாதம் 4 மாதத்துக்குள் ஒரு தேர்தலை சரியான முறையிலே முடித்தேன். அதற்காக பல பாராட்டுகள் பல இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து பல பாராட்டுகள் வந்தது. இருப்பினும் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தான் இந்த தேர்தலை நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணம் ஒரு வட இந்தியருக்கு வருவது என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு சீக்கிரமாக யாருக்குமே அந்த எண்ணம் வருவதில்லை. ஆகையால் நம்மிடையே பலருக்கு வரும் அந்த எண்ணங்கள். இவன் உயர்ந்து விடுவானா, இவன் வந்து விடுவானா, இவன் சென்று விடுவானா என்றான். அவர்களுக்கு வரவில்லை. காரணம், என்னை அங்கே வைத்திருக்கிற இடம். அதுபோல ஹரிஷ் அபர்வார் அவர்கள் பல கோடி 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 பணத்திற்கு உரிமையாளர். 500-600 பஸ்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அகில இந்தியாவிலேயே குறிப்பாக வட இந்தியாவிலே அதிகமான பஸ்ஸை வைத்துக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் இந்த ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பதவி என்பது சாதாரண பதவி அல்ல. ஒவ்வொரு சப்ஜெக்டாக எதாகட்டும், ஆக்ட் மாறும்போது ஆகட்டும், நம்முடைய லாரி போக்குவரத்து விதிகளாகட்டும், அதை மத்திய அரசாங்கம் உருவாக்குகிறது. அமிர்தலால் மதான் அவர்கள் பதவி எடுத்தவுடனே எப்படி ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இருக்கும் பொழுது இந்த நேஷனல் பர்மிட் ஒரு ஓட்டுநருக்கு படித்தால்தான் லைசன்ஸ் என்ற ஒரு சட்டத்தை பல லட்சக்கணக்கான பேர் இருந்து கூட நான் தொடர்ந்து உங்கள் அமைச்சருக்கு என்ன படிப்பு இருக்கிறது, நீங்கள் அமைச்சராக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன படிக்க வேண்டும், தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் முதன்முறை ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன படிப்பு வேண்டும். நிதின் கட்கரி அவர்கள் என்ன படித்திருந்தால் நீங்கள் இந்த அமைச்சருக்கு பதவிக்கு வந்திருப்பீர்கள். அப்படி என்றால் ஏன் எங்கள் ஓட்டுநர்களுக்கு இந்த படிப்பை நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுக்கே படிப்பில்லை, எங்களுக்கு ஏன் என்ற கேள்வியை கேட்டபோது 4 ஆண்டுகளாக லைசன்ஸ் கொடுக்கவில்லை. அந்த லைசன்ஸை உடனடியாக அந்த சட்டத்தை
12-13 முறை சென்றதன் காரணமாக ரத்து செய்தார்கள். அந்த சட்டத்தை ரத்து செய்த பின்புதான் சுமார் 13,60,000 பேர் படிக்காதவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் கிடைத்தது. கடந்த டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கிலே இதை பற்றி ஒரு உரையாற்றினார்கள். நன்றாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து பார்க்க வேண்டும். இந்த தள்ளாத வயதிலும் இன்று காலை தான் வேலு அண்ணா அவர்களுக்கெல்லாம் தெரிவித்தார். அடுத்து யாரை என்ன செய்வது என்று எங்களுக்கு புரியவில்லை. நடக்கும்போதே நடந்து செல்வதே சிரமமாக இருக்கிறது. எங்கள் அண்ணார் கோபாலநாயுடு அவர்களுக்கு கடுமையான சோதனையில் இந்த சுங்கவரி எதிர்க்கும் பட்சத்தில் அரசாங்கத்தின் விதிகளை இந்த சுங்கசாவடி மீறி இருக்கிறது என்ற எண்ணத்திலே சுமார் 1,75,00,000 மேல் சுங்கசாவடி மீது அபராதத்தை விதித்து அதை பாராளுமன்றத்திலே பேசும் அளவுக்கு நாங்கள் செய்தோம். இருவரும் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல கர்நாடக மாநிலத்திற்கும் ஒரு அந்த பிரிட்ஜ் மீது அவர்கள் சட்டத்தை மீறினார்கள் என்ற காரணத்தினால் அமைதியான முறையிலே 38 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதுபோல பல இடங்களில் பல வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆல் இந்தியா மோட்டார் ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலமாக நாங்கள். இருப்பினும் நன்றாக நீங்கள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் தாலுக் அசோசியேஷனிலிருந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நன்றாக உணர வேண்டும். வெறுமனே சுங்கசாவடி எடுக்க முடியாது. வெறுமனே இந்த எஃப்சிபிஸை ரத்து செய்து விட முடியாது. வெறுமனே இந்த பார்டர் செக் போஸ்டை ரத்து செய்ய அதற்காக பல காரணங்களை காட்டிதான் நாம் ரத்து செய்ய வேண்டும். அரசாங்கத்துடனே பயணித்து தான் அதை நாம் எடுத்து செல்ல வேண்டும். மத்திய பிரதேசத்திலே தென் மாநிலத்தில் குறிப்பாக நாம் அனைவரும் சென்றபோது பெங்களூரிலிருந்து மற்றும் 86 பேர், தமிழகத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்து அனைவரும் சென்றதன் காரணம் மத்திய பிரதேசத்தில் சுந்துவா பார்டரிலே என் மாண்புமிகு தலைவன் அம்ருத்லால் மதான் அவர்களுடன் சென்று மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து ஆர்டிஓ செக் போஸ்டை அகற்ற வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 10 கோடி லஞ்சம். அவ்வளவு எளிதாக அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நன்றாக தெரியும். கால்ரா அவர்களும் இவரும் அவர் பேச்சுவார்த்தை போது சொன்னார், அழைத்த போதெல்லாம் நீங்கள் வந்தீர்கள், ஆகையால் அது ரத்து செய்யப்பட்டு நான் ஒருவனாக அல்ல அனைவரும் சென்று இதற்காக பலமுறை பயணித்தேன். ஏனென்றால் அந்த ஊரில் இருப்பவர்கள் பேசுவது கடினம். வார்த்தையின் என்ன பேச வேண்டும் என்று எங்களுக்கு தெரியல. உங்களைப் போல கொள்ளையடிப்பவர்கள் நாட்டிலே எங்குமே இல்லை என்று ஒரு அமைச்சர் எதிரிலே நான் சொல்கிறேன் என்றால் நீ நன்றாக சிந்திக்க வேண்டும். உங்களுடைய ஒற்றுமை எனக்கு வலிமையை எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள் என்று. இது போல ஒரு விழாவே இதற்கு சாட்சி. ஆகையால் அகற்றப்பட்டு விட்டது. அதே போல மகாராஷ்டிரா பிஜேபி அரசாங்கம் வருவதற்கு முன்பு இது போல இந்த அரசாங்கம் ஒரு கூட்டணி அரசாங்கமாக இருக்கிறது பிஜேபியுடன். இதை உடனடியாக ரத்து செய்தே தீர வேண்டும். பார்டர் செக் போஸ்டை 1936 சிஜிஎஸ்டி செக் போஸ்ட் ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு நாள் அகற்றப்பட்டது. அப்படி என்றால் இந்த ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்ட் ஏன், அந்த கொள்ளை கும்பல் ஏன் என்று டைரக்டாக நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகையால் மகாராஷ்டிரா பார்டர் செக் போஸ்ட் அம்ருத்லால் மதான் அவர்கள் பெல் அவர்கள் இருந்து சென்று உடனுடன் பலமுறை பயணித்த விளைவாக ஏப்ரல் 15ஆம் தேதி காலை 6 மணி முதல் எந்த செக் போஸ்டும் மகாராஷ்டிரா பார்டரில் இருக்காது. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வாகனம், பொன்குமார் அண்ணா அவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், ஒரு வாகனம் உள்ளே செல்வென்றால் 250, 450, 600 ரூபாய் அந்த எடைக்குண்டான பணத்தை கொடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு வாகனமும் ஒரு நாளைக்கு 18 லட்சம் ரூபாய் அந்த எடை மூலமாக அவர்களுக்கு வருமானம். அபராதம் 50 கேஜி அதிகம் இருந்தாலும் அபராதம் அதற்கு 30,000, 40,000, 50,000. எவ்வளவு லாரி உரிமையாளர்கள் எவ்வளவு இன்னல்கள் இருக்கார் என்று அங்கங்க இருக்கின்ற தலைவர்களுக்கு புரிய வேண்டுமா வேண்டாமா? வெறுமனே பதவியில் வந்து அமர்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் தயவு செய்து உங்களுக்கு வேண்டாம். வேலை செய்வது என்றால் அந்த பதவிக்கு வாருங்கள், இல்லை என்றால் தயவு செய்து அமைதியாக தொழில் செய்து கடுமையாக உழைப்பவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து விட்டு பக்கத்தில் அமருங்கள்.
ஏனென்றால் எனக்கு பேசுவதற்கு தார்மீக உணர்வு இருக்கிறது. கேவலமான சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. கர்நாடக மாநிலத்திலே 1,50,000 வாகனங்கள், தமிழ்நாடு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 4,50,000 வாகனங்களில் 1,50,000 வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை. ஆனால் அதே லாரி உரிமையாளர் 2 வண்டி வைத்துக் கொண்டிருந்தால் ஒரு வண்டிக்கு கர்நாடக மாநிலத்தில் இல்லை, 2 வண்டிகளுக்கு இங்கே ஸ்டிக்கர். வெட்கமாக இருக்கிறது. நன்றாக நாங்கள் தீர்மானம் செய்துவிட்டோம். இதற்கு முன்பு அந்தந்த மாநிலத்தின் செயல்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நான் பேசும்போது சொன்னேன், ஒரு மாபெரும் கூட்டத்திலே கொள்ளையர்களையும் அடியாட்களையும் வைத்துக் கொண்டு அரசாங்கம் பணம் பறித்துதான் இதற்கு சம்பளம் கொடுக்கிறதா என்று கேட்டேன். மிரட்டும் பாணியில் பேசுகிறேன் என்று அங்கிருக்கின்ற கமிஷனர் கூட பேசினார். நான் விடவில்லை அவ்வளவு சாதாரணமாக. டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கிலே சுபம் சுந்தரராஜன் நாங்கள் எல்லாம் சென்ற பொழுது அப்பொழுதும் இதைதான் வினாவினோம். அடுத்த மாநிலத்தில் ஒரு பெரிய கேன்சர், தமிழகத்திலே ஸ்டிக்கர் இல்லை, இங்கு ஸ்டிக்கர் ஏன் நீங்கள் போடுவதில்லை என்று சொல்கிறீர்கள்? கர்நாடக மாநிலத்தில் ஸ்டிக்கர் இல்லை, நீங்கள் ஏன் தமிழகத்தில் போட வேண்டும் சொல்கிறீர்கள்? அவர்களை கேளுங்கள், ஏன் நாங்களும் இன்ட்ரோடியூஸ் செய்தே தர வேண்டும் என்று எங்களுடைய அமைச்சர் போராடுகிறார். அங்கு ஜிபிஎஸ் இல்லை, எங்களுக்கு ஜிபிஎஸ். இது கேன்சர் போல மறுபடியும் தொடர்ச்சியாக அனைத்து மாநிலங்களுக்கும் பரவ வேண்டும், பரவியே தீர வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த அதிகாரிகள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் இதற்கு மேல் சிம்டா டைரக்டாக இதில் தலையிடும். ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மூலியமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து அதை எடுக்கிறீர்களா இல்லையா என்று 24 மணி நேரத்தில் அந்த சாலையை அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அடுத்த சிம்டா கூட்டத்திலே நாங்கள் முடிவு செய்ய இருக்கிறோம். நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிறது. அவர் சொல்லும்போது, பொன்குமார் அவர் சொல்லும்போது சிந்தித்து பார்த்தேன். இந்த வயதிலும் இன்னும் இருக்க வேண்டுமே, இன்னும் உழைக்க வேண்டுமே என்ற எண்ணம் வந்தவுடனே இன்னும் எங்களுக்கு அதிகமான கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற சிந்தனை வந்துவிட்டது. கேரள மாநிலத்திலே தலைவர் பல பேர் இருந்திருக்கிறார்கள் 25-30 ஆண்டுகளாக. நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு லாரி உரிமையாளர்கள் வெகுவாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், வாடகை கொடுக்கவில்லை என்று. அதே போல கோயம்புத்தூரில் இருக்கும் தலைவர் அவர்கள் அவரை அணுகி பல இடங்களிலே கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கூட டிரைவரை அடித்திருக்கிறார்கள், பணம் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே. ஒரே ஒரு போன் தொடர்பு கொண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னேன், அவரை நான் பார்த்ததில்லை கடந்த 3 ஆண்டுகளாக. இது போல ஒரு தலைவர் அங்கு இருக்கிறாரா என்று தெரியாது. அவரை தலைவராக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் தொடர்பு கொண்டோம். எந்த தமிழக வண்டி ஆகட்டும், 24 மணி நேரம் கேரள மாநிலத்திலே ஒரு சிறையை இடையூறு இருந்தாலும் 24 மணி நேரத்தில் அந்த வண்டியை 2 மணி நேரத்தில் அந்த வண்டியை அங்கிருந்து ரிலீஸ் செய்து அனுப்புகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கும். ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்தவர், கேரளா மாநில போர்டு, கேரள அரசாங்கம் போர்டில் அவரை வெல்ஃபேர் அசோசியேஷன் போர்டில் அவரை டைரக்டராக செய்திருக்கிறார்கள். எனவே நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல கோடிக்கணக்கான லாரி உரிமையாளர்கள், பல கோடிக்கணக்கான ஓட்டுநர்கள் வாழ்வாதாரம் என்ன, வாழ்வா சாவா என்று போராடி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு அரசாங்கத்தில் ஃபைலை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று வருபவனுக்கு இஎஸ்ஐபிஎஃப் இருக்கிறது. 7-8 அடி உள்ளு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பயணிக்கும் ஓட்டுநர்களுக்கு இல்லையே என்ற வேதனையை கர்நாடக மாநிலத்திலே கடுமையாக நாங்கள் போராடினோம். ஆகையால் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு நிகமம் ஏற்படுத்தி அதில் என்னை டைரக்டர் செய்து, நீங்கள் கட்ட வேண்டாம், பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருப்பினும் லாரி உரிமையாளர்களாகிய நாங்களே அந்த பணத்தை கட்டுகிறோம் என்று 3 மாதத்திற்கு ஒரு முறை வைக்கின்ற டாக்ஸ் மீது 3 விழுக்காடு சர்சார்ஜ் போட்டு 61 கோடி வசூல் செய்து
அந்த பணத்தை டிவைட் செய்து எங்கள் லாரி ஓட்டுநர்களுக்கு கொடுக்க வேண்டும், இஎஸ்ஐ பிஎஃப்ஐ கொண்டு வர வேண்டும் என்று போராடினோம். அதற்காக ஒரு சரியான திட்டத்தை அரசாங்கம் செய்து நடைமுறையில் கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாடை செய்திருக்கிறது. இப்பொழுது இனி ஓரிரு மாதங்களுக்குள் லாரி ஓட்டுநர்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். 40 ஆண்டுகள் ஆன பிறகு அவனுடைய வாழ்வா சாவா போராட்டம். ஆகையால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக போராடிய தீர வேண்டிய சூழ்நிலை. இதற்கு மேல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தீர்மானத்தில் 5 ஆண்டுகளாக விதையெல்லாம் விதைத்து, அந்த ட்ரெய்லர் அசோசியேஷன் சின்னசாமி சொன்னது போல அருமையாக விளைச்சலை பாய்த்து எருவிட்டு, இப்பொழுது அறுவடை காலம். 5 ஆண்டுகளாக சிம்டா, 35 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட சிம்டா இன்று 5 ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் எங்கு யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் சரி, அது ஆந்திராவில் ஆகட்டும், ஈஸ்வராவுக்கு தொடர்பு கொண்டு ஒரு நிமிஷத்தில் பேசினால் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். கோபால் நாயுடு இப்பொழுது கூட இந்த வயதில் என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அப்படி என்றால் சிம்டாவின் வளர்ச்சி இது போல ஒரு நிலையை அடைந்த பிறகுதான் நாம் இந்த செயலில் இறங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சிம்டா என்றால் என்ன என்று அனைவரும் புரிந்து கொண்ட நேரம், ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் இன்சூரன்ஸ் காலத்திலே இன்சூரன்ஸ் அதிகம் செய்த உடனே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் வேலை நிறுத்தம் அறிவிக்கவில்லை. சிம்டாவில் நாங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்தோம். சிம்டாவில் வேலை நிறுத்தம் அறிவித்த உடனே அந்த இன்சூரன்ஸை குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என்றால் அவர்களுக்கு என்ன பயம் இருக்கும் என்று நாங்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நம்முடைய ஒற்றுமை. ஆகையால் லாரி உரிமையாளர்களே, நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒற்றுமையின் பலம்தான் இன்று இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு விழா கொண்டாட வேண்டும் என்றால் இவ்வளவு நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ சிம்டாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று முயலில் பயணித்தோம். 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் அதே போல அரசாங்கத்தை எதிர்த்தில்லை, அரசாங்கத்துடன் துணையுடன் சென்று நமக்கு தேவையான திட்டங்களை, அவசியமில்லாத திட்டத்தை எல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, சிம்டா கூட்டத்திலே கர்நாடக மாநிலத்திலே அனைத்து லாரி உரிமையாளர்களையும் அழைத்திருக்கிறோம். அந்த கூட்டத்திலே மகாராஷ்டிரா பார்டர் செக் போஸ்ட் அகற்றிய உடனே கர்நாடக மாநிலத்திலே பகல் கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சுங்கசாவடியை அகற்றுவதற்குண்டான தீர்மானத்தை ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் முடிவு செய்து ஆகிவிட்டது. அதற்கு காலகட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். விரைவில் அதற்குண்டான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று மாபெரும் போராட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே அறிவிக்க இருக்கிறோம். அந்த நேரத்திலே ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் எங்களுடன் உறுதுணையாக இருந்து காப்பாற்றி தர வேண்டும். हमारा फंडामेंटल राइट्स क्या है, बॉर्डर चेक पोस्ट में कितना तकलीफ हो रहा है, क्या क्या तकलीफ हो गया, कैसा कैसा तकलीफ हो गया, कोना कोने में ट्रकर का इतना तकलीफ हो गया, वो तकलीफ हटाने के लिए मध्य प्रदेश चेक पोस्ट कालराजी मदानजी सब में हटाने के बाद, अभी महाराष्ट्र बॉर्डर चेक पोस्ट हटाने के बाद अभी हम लोग बहुत बड़ा फाइट करके आगे इसको छोड़ना नहीं. आंध्र प्रदेश हटा दिया, एंटायर कंट्री में 14 स्टेट में हटा दिया. अभी बाकी क्या है, बिहार है, झारखंड है, बिहार झारखंड होने के बाद साउथ में चार चोर है, மாபெரும் திருடர்கள். கர்நாடக மாநிலம், தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி 5 திருடர்கள். இந்த அலிபாபாக்கள் போல, அலிபாபா 40 திருடர்கள் என்று சொல்வார்களே, இந்த 4 திருடர்களையும் அகற்றி தர வேண்டும். ஆகையால் தயவு செய்து அன்பார்ந்த நண்பர்களே, பல கோடிக்கணக்கான லஞ்சம் போய்விடும் என்ற பயம் அவர்களுக்கு. எனக்கு பயம் இல்லை. 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது, சிறை சென்று ஆகிவிட்டது. எனக்கு என்னென்ன நோய் வர வேண்டுமோ அதையெல்லாம் எதிர்த்து கொண்டு ஆகிவிட்டது. எனக்கு வர வேண்டியது நோய் எது இருக்குது? எதுவுமே இல்லை. ஆண்டவனே முயற்சி செய்தாலும் என்னை 93 வயது வரை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. எனக்கு தெரியும் என்னுடைய வயது என்னவென்று. உங்களுக்கெல்லாம் சிந்தனை இருக்கிறது, இவன் ஆண்டவனுடன் போட்டி போடுகிறான் என்று. ஆகையால் நண்பர்களே, நன்றாக நீங்கள் சிந்தித்து ஆங்காங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் தாலுக் அசோசியேஷனுக்கு சிம்டா மூலியமாக, ஆல் இண்டியா மூலியமாக நீங்கள் அனைவரும் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொறுப்பு சாதாரண சாமானிய பொறுப்பு என்று நினைக்க வேண்டாம். கூப்பிட்ட பொழுது அடுத்த தேர்தல் வரும் வரையில் 2 கூட்டத்திற்கு நீங்கள் வரவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எம்சி பதவி இருக்காது என்பதை இப்பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமாக்கி பட்டுவிட்டது.
எனவே அடுத்த வரும் காலங்களிலே தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ உங்களுக்கு விவரம் இல்லாமலே பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இருப்பினும் பரவாயில்லை. ஏனென்றால் அனைத்து எம்எல்ஏகளும் படித்து வருவதில்லை. ஒரு சில எம்எல்ஏக்கள் பணத்தை செலவு செய்து எம்எல்ஏ ஆகிவிடுகிறார்கள். ஒரு சிலர் கடுமையாக அந்தந்த தொகுதியில் உழைத்து எம்எல்ஏ ஆகிறார்கள். ஏனென்றால் இதுபோல சுமார் 59 பேர் நம்முடைய தென் மாநிலத்திலே அகில இந்தியாவை ஆள்கின்ற நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து அடுத்து நடக்கின்ற கூட்டத்திலே கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு இன்னும் மறுநாட்களிலே குறிப்பாக தென் மாநிலத்திலே தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் டாக்ஸ், அதே போல கர்நாடக மாநிலத்திற்கு இந்த பேசஞ்சர் செக்டார் பிரச்சனை, பைலாட்டபிள் அக்ரிமெண்டில் ஆந்திர வாகனம் தமிழ்நாடு வந்தால் டேக்ஸ் இல்லை, தமிழ்நாடு கேரளா போனால் டேக்ஸ் இல்லை, கேரள வாகனம் தெலுங்கானா போகிற டேக்ஸ் இல்லை. ஆனால் கர்நாடக மாநிலம் எங்கு சென்றாலும் டேக்ஸ். காரணம், கர்நாடக மாநிலத்திலே அதிகமான வாகனங்கள் தமிழகத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் பல இடங்கள் செல்வதனால்தான். ஆகையால் அதையெல்லாம் உணர்ந்து ஒரு சிம்டாமின் மூலமாக இதையெல்லாம் உருவாக்கி அந்தந்த மாநில முதல்வரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. இதற்காக அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த முதல்வரிடம் பேசுவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அனைத்து தென் மாநிலத்திலும் ஒரே விதமான சட்டத்தை நிறைவேற்றும் என்ற கோரிக்கையை மத்திய அரசாங்கத்தில் மாநில அரசாங்கத்தை வைத்து, இல்லை என்றால் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற சூழ்நிலையில் தென் மாநிலம் தள்ளப்படும் என்ற எண்ணத்திலே இதை அரசாங்கத்திற்கு உணர்த்தி ஒரு வரிவையை செய்து செயல்படும் என்று சொல்லிக்கொண்டு கர்நாடக மாநிலத்தில் எப்படியாவது அந்த பார்டர் செக் போஸ்டை அகற்றியே தீர வேண்டும் என்ற உறுதிமொழி இங்கு கொடுத்து, இதே போல பல பேர் பார்த்து கேட்கலாம், 75 ஆண்டிலே அங்கு பேசினார்கள், இங்கு பேசினார்கள், இதை செய்தார்களா, அது செய்தார்களா, அது செய்யவில்லை, இதெல்லாம் எனக்கு இல்லை. அதே போல பதவிதான் பெரிது என்று போராட வேண்டிய சூழ்நிலை இல்லை. யுவராஜுக்கு என்ன பதவி இருக்கிறது? மணல் அசோசியேஷன் பதவி இருக்கிறது. ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அசோசியேஷனுக்கு அவர் சேர்மன் ஆன பிறகு இன்னும் அவர்களுக்கு என்ன பதவி வேண்டும்? எனவே அன்பார்ந்த நண்பர்களே, கடுமையாக அவர் உழைத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஜலஸ் வருவது சகஜம். ஒருவன் பாடுபட்டு பலருக்கு உதவி செய்து கொண்ட நேரத்திலே இவர்கள் அதுமாரி ஒரு கடுமையான எண்ணத்தை, ஒரு வருத்தமான எண்ணத்தை, ஒரு பொறாமையை அவர் மீது செலுத்தினால் அது அவர்கள்தான் பின்னடைவை சந்திப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த தம்பி யுவராஜ் அவர்களுக்கும் அதை சேர்ந்த அவர்களுடைய நண்பர்களுக்கும், அதே போல இன்று இந்த கூட்டத்திற்கு ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் தலைவர் ஹரிஷ் அபர்வால் அவர்கள், அதே போல குனிந்திரபால் சிங் அவர்கள், பி மாதுவா அவர்கள், அமிர்தலான் மதான் அவர்கள், கால்ரா அவர்கள், பிரபாத் மித்தல் அவர்கள், குப்தா அவர்கள், கடைசியாக என் அருமை நண்பர் ஈஸ்வரா அவர்கள் ஒரு பொறுப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர். உங்களுக்கெல்லாம் தெரியாது, 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு டிரைவர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அகில இந்தியாவிலே திறக்கப்பட்ட பொழுது அவருக்கு அதை அளிக்கப்பட்டது. 1,50,000 மேல் டிரைவர்களை அங்கு தயார் செய்து இன்னும் தொடர்ந்து அந்த டிரைவர் ட்ரைனிங் ஸ்கூலை நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் நீங்கள் நன்றாக சிந்தித்து போயிட்டோம். எந்தெந்த லாரி உரிமையாளர் சங்கத்திற்கு என்னென்ன கடமை இருக்கிறது, எந்தெந்த லாரி உரிமையாளர் சங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கமிட்மெண்ட் என்ன? இந்தியன் ஆயிலையும் பாரத் பெட்ரோலியமையும் அசோக் லேண்டையும் பென்சையும் கேட்கிறோம். அதுபோல நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து, ஏனென்றால் முதல் விதிகளின்படி சுமம் விதித்த விதி ஒன்றும் பாராட்டிதான் பேச வேண்டுமே ஒழிய நீங்கள் இங்கு வேறு எதுவும் பேசுவது இல்லை என்று சொன்னார்கள். ஆகையால் அவர்கள் பேசியவர்கள் 32 பேர், அனைவரிடம் 2 நிமிடம் தான் எடுத்தேன். அவர்கள் 2 நிமிடம் பேசுவதை நான் எடுத்துக்கொண்டு அவர்கள் சார்பாக தான் இதை பேசினேன் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் அங்கே ஆட்சியை காமிக்கிறார், ஒருத்தர் இந்த பார்க்கிறாரு, வேலு ஒன்றும் பாராட்டு விழா தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு இவர். ஆகையால்
லாரி உரிமையாளர்கள் இன்று பொதுவாக என்னதான் நீங்கள் பாராட்டு விழா நடத்தினாலும் பிறந்தநாள் விழா நடத்தினாலும் அவர்களுடைய எண்ணங்களை எடுத்துக்கொண்டு அதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிறந்தநாள் விழாவையும் கேக் வெட்டதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று நன்றாக சுமம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவர்களுடன் பயணித்து தான் எனக்கு தெரியும் என்னவென்று. ஆகையால் அவர் உள்ளூர மனதில் என்ன இருக்கிறது, ஆழமான சிந்தனை என்ன இருக்கிறது, எண்ணங்கள் என்ன இருக்கின்றது என்பதை உன்னிப்பாக கவனிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை அளித்து அதே போல தொடர்ந்து அனைத்து லாரி உரிமையாளரும் குறிப்பாக சென்னையிலிருந்து நீங்கள் குறைந்தது 30-40 பேர் என்னுடன் பயணித்து அடுத்த நாட்களை ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா லாரி ஓனர்ஸ் அண்ட் ஏஜென்ட் அசோசியேஷன் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்கிறோம். அந்த நேரத்திலே பார்டர் செக் போஸ்ட் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்குண்டான ஆயத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். என்ன விழுக்காடு என்று கேட்டிருக்கிறார்கள். பார்டர் செக் போஸ்டை அகற்ற வேண்டும் என்றால் அரசாங்கத்திற்கு வர வேண்டிய 78 கோடி எப்படி வரும்? நீங்கள் ஓவர்லோடை செய்து கொண்டு வந்தால் அதற்கு ஃபைனை விதித்து அந்த பணத்தை நாங்கள் வசூல் செய்கிறோம். பார்டர் செக் போஸ்டில் டேக்ஸ் கட்டுவதில்லை, அந்த டேக்ஸை கலெக்ட் செய்து கொண்டிருக்கிறோம். இது போல பல பேச்சுவார்த்தை தொடர்ந்து மகாராஷ்டிரா செக் போஸ்ட் முடிவதற்கு முன்பே நாங்கள் இதை துவக்கிவிட்டோம். எனவே அடுத்த வரும் காலங்களிலே கண்டிப்பாக கர்நாடக மாநிலத்திலே செக் போஸ்டை அகற்றுவதற்குண்டான வேலையை துவங்க இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதற்கு உறுதுணையாக இரவு பகலாக என்னுடைய மணி தளபதி அவர்கள், அதே போல கிரீஷ் மல்நாடு அவர்கள், அதே போல சிவண்ணா அவர்கள், பல பேர், குணா அவர்கள், இது போன்றவர்களெல்லாம் செயல்பட்டு பாண்டே மற்றும் தேவகடவர்களெல்லாம் என்னுடன் உடனிருந்து பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே 24 மணி நேரம் லாரி உரிமையாளர் சிந்தனையை சிந்திக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள், அதே போல சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நண்பர்கள், செயல்பட முடியாமல் இயலவில்லையே என்ற நண்பர்கள், இவர்கள் எங்கு செயல்படுத்தி விடுவார்களோ என்று குறுக்கே நிற்கின்ற நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு மாபெரும் நன்றியை சொல்லிக்கொண்டு உரை முடிக்கிறோம். ஜெய் ஹிந்த். 75 ஆண்டு வாழ்க்கை பயணத்தின் வாழ்த்துறைக்கு ஏற்புரையாற்ற வருமாறு அழைத்தோம். ஆனால் எப்போதும் போல எங்களுக்கான உரையை நிகழ்த்தி நீண்ட ஒரு நெடிய உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை கூறி இறுதி உரையாக இந்த லாரி டுடே இதழை வெளியிடுமாறு அண்ணனை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்துடைய செயலாளர் சத்யாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அதனால் அவர் அந்த புக்கை பெற்றுக்கொள்றார்.